ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே கிட்டத்தட்ட 440க்கும் அதிகமான கல்லூரிகள் இருக்குது. அதில் முதல் 50 இடங்களில் இருக்கக்கூடிய கல்லூரி அடிப்படையில் ஒரு சீரீஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த சீரீஸ் அடிப்படையில் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கல்லூரியை எடுத்துக்கிட்டு அதோடைய கல்லூரியுடைய முழு தகவல்களையும் நம்ம பார்க்குறோம். சரியா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, பட் திருவள்ளூரில் தான் இருக்குது. இதுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வெற்றி கேரக்டர் கொடுத்துருக்கக்கூடிய ரேங்க் வந்து 15. சரிங்களா? இந்த கல்லூரியை பற்றின முழு தகவல்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, இந்த கல்லூரி மட்டும் இல்லை, நம்ம சேனலில் போடுற எந்த கல்லூரியாக இருக்கட்டும், அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நேரடியாக போய் பாருங்கள். ஏதோ சார் சொல்லிட்டாருன்ற எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். முக்கியமாக காலேஜோடைய ஃப்ரண்ட் ஆஃபீஸை மட்டும் பார்க்காதீங்க, முழு என்டையர் காலேஜையும் வந்து நீங்கள் சுற்றி பாருங்கள். முக்கியமாக நீங்கள் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய லேப்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்கள். அதேமாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களால் கட்ட முடியுமா எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணுறதை பற்றி முடிவெடுங்க. ரைட்டா? ஸோ இதை தவிர வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் உங்களுக்கு காலேஜை பற்றி, கோர்ஸை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட கூகுள் ஃபார்ம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி உங்களோட டவுட்ஸை கேளுங்க. சரியா? ஓகே, இந்த கல்லூரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதோட கல்லூரியோட பேசிக் டீட்டெயில்ஸ், எப்படி ரீச் பண்ணுறது, என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அக்ரிடேஷன் என்ன, கீ ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கல்லூரி பற்றி என்ன சொல்கிறாங்க, காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன, சேஃப் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்ற எல்லா தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், இது சுருக்கமாக ஆர்எம்கே தான் சொல்லுவோம். சரியா? இந்த கவுன்சிலிங் கோடு, இந்த கல்லூரியோட கவுன்சிலிங் கோடு வந்து 1113. சரியா? கவுன்சிலிங் கோடை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இது வந்து எப்போ தொடங்கப்பட்ட கல்லூரினா 1997 தொடங்கப்பட்ட கல்லூரி. இது ஒரு பிரைவேட் அட்டானமஸ் கல்லூரி. சரிங்களா? இது ஆர்எஸ்எம் நகர் திருவள்ளூரில் இருக்குது. இதோடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, வெப்சைட் எல்லாமே கொடுத்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, பின்னாடி உங்களுக்கு என்கொயரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ எப்படி ரீச் பண்ணுறது, மதுரையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏன் மதுரையை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் மற்ற டவுன் சவுத்தில் இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ஊரில் இருந்தாலும் சரி, மதுரையிலேருந்து போகிறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மதுரையிலேருந்து நான் ரூட் சொல்லும்போது மற்ற எல்லா சிட்டிஸில் இருக்கவங்களும் ஒரு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மதுரை எங்கள் ஊர். ஸோ இந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மதுரையிலேருந்து 450 470 கிலோமீட்டர் இருக்குது. அது என்ன சார் 2 டிஸ்டன்ஸ் வரீங்க அப்படின்னா, ரூட் இருக்குது. சரிங்களா? சில ரூட்ஸ் எடுத்து போகும்போது டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கூட வரும். அதே டைம் வந்து கிட்டத்தட்ட 7 to 8 மணி நேரம் ஆகும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த கல்லூரிக்கு நீங்கள் போகணுன்னா மதுரை டுவர்ட்ஸ் சென்னை நேஷனல் ஹைவே 44 அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மதுரையிலேருந்து நார்த்து நோக்கி நீங்கள் போகணும். சரிங்களா? திருச்சிராப்பள்ளி தாண்டி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை இருக்கும், உங்களுக்கு தெரியும். சென்னையை ரீச் பண்ணதுக்கப்புறம் நேஷனல் ஹைவே 16. சரிங்களா? இதை எடுத்துக்கிட்டு திருவள்ளூர் நோக்கி போங்க. சரிங்களா? திருவள்ளூருக்கு போனதுக்கப்புறம் கவராய்ப்பேட்டை தான், நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், கவராய்ப்பேட்டை. ஸோ இந்த ஏரியாவுக்கு நீங்கள் ஜிபிஎஸ் எடுத்து போகிறீங்க, இல்லை லோக்கலில் கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. சரியா? ஸோ அங்கே போயிட்டிங்கன்னா ஆர்எம்கே காலேஜ்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ரைட்? ஸோ இது ப்ராக்சிமிட்டி பார்த்தலாம். சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஒரு 1 hour டிரைவில் நம்ம போயிடலாம். திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஏன்னா சிட்டி நடுவில் இல்லை, கொஞ்சம் சிட்டிக்கு வெளியில் தான் இருக்குது. லேண்ட்மார்க்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கவராய்ப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர், ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர், சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து, அதாவது மீனம்பாக்கத்துலேருந்து 40 கிலோமீட்டரில் இருக்குது. சரியா? ஓகே, இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு பார்த்தலாம். ஸோ பிஇ பொறுத்த வரைக்கும் சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதெல்லாம் பிஇயில் இருக்குது. பிடெக்கை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்சியில் ஏஐடிஎஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் இருக்குது. அதுமாதிரி சிஎஸ்பிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிடெக்கில் ஐடியூ இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கோர்சஸ்லாம் இந்த கல்லூரியில் இருக்குது. இதோட அக்ரெடிடேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இதோட NRF ரேங்க் வந்து 151 to 200 பேண்டில் இருக்குது. NAC அக்ரெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் A++ வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 ப்ரோக்ராமுக்கு NBA அக்ரெடிடேஷன் வாங்கியிருக்காங்க. சரியா? ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கல்லூரியை பற்றி என்ன சொல்கிறாங்க, இதில் லைக்ஸ் என்ன, டிஸ்லைக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ப்ராஜெக்ட் சப்போர்ட். எல்லா மாணவர்களும் சொல்கிறது ப்ராஜெக்ட் சப்போர்ட் தான். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த கல்லூரியில் ப்ராஜெக்ட் சப்போர்ட் நல்லா இருக்குன்றாங்க. அதுமாதிரி ஃபுட்டு வந்து ஹெல்த்தியாகவும் ரொம்பவே வந்து டேஸ்டியாகவும் இருக்கும், ஹைஜீனிக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேம்பஸ் என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியோட 60% ஏரியா முழுக்க க்ரீனிஷாக தான் இருக்கும். அவங்களோட வீடியோ கூட நீங்கள் போய் பாருங்கள், ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அதுமாதிரி ஒய்ஃபை வந்து கொடுக்குறாங்க, ரிலையபிள் ஒய்ஃபை கொடுக்குறாங்க. 1 GB ஸ்பீடில் ஒர்க் ஆகுது. பிளேஸ்மெண்ட் எஃபோர்ட்டுக்கு வந்து இந்த கல்லூரி நிறைய மெனக்கிடுறாங்க அப்படின்றது மாணவர்களோட எண்ணம். டிஸ்லைக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா இருக்குதுன்னு போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க, சின்ன விஷயம் தான். ஒன்று, ஃபோன்ஸ் வந்து அலோடு கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க.
அதே மாதிரி வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ட்ரெஸ் கோடு வந்து கண்டிப்பாக ஃபார்மல் ட்ரெஸ் தான் போடணும். அதே மாதிரி அகாடமிக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இங்கே கொஞ்சம் முக்கியத்துவம் கம்மி தான். நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்காது. டிசிப்ளின் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுப்பாங்க. முக்கியமாக கேர்ள்ஸ், இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, உங்கள் பொண்ணை வந்து சேர்க்க போகிறீங்க, ஒரு நல்ல காலேஜ், பாதுகாப்பான காலேஜ்னு சொன்னால் ஆர்எம்கேவை நான் கண்ணை மூடி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரிங்களா? பட் முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். ரைட்? கீ ஸ்ட்ரென்த் வந்து என்னென்னு பார்த்தாலும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை பொறுத்த வரைக்கும் 16க்கும் அதிகமான லேப்ஸ் வந்து ரிசர்ச் இன்னோவேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கொலாபரேஷன் கிட்டத்தட்ட 50+ இண்டஸ்ட்ரீஸோட இன்டர்ன்ஷிப்காகவும் ட்ரைனிங்காகவும் ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 200+ ஹைலி குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கல்லூரியோட இங்கே ஒரு நல்லா இருக்கும், 15:1 இருக்காங்க. அதே மாதிரி லேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் தவிர மற்ற லேப்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50+ வெல் எக்யூப்ட் லேப்ஸ் இருக்குது. லைப்ரரியில் கிட்டத்தட்ட 50,000க்கும் அதிகமான புக்ஸும் 1000க்கும் அதிகமான ஜேர்னல்ஸும் இருக்குது. அதே மாதிரி ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 3203 ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து ரெப்யூட்டட் ஜேர்னல்ஸ்லாம் இவங்க வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபண்டிங், அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ரிசர்ச் ப்ரோக்ராமுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா வரைக்கும் வெளியிலேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரைவேட் சைட்லேருந்து ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டிங் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதுமாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஸ்கில்ஸ்க்கும் ஆப்டிடியூடுக்கும் 100+ ஹவர்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அலுமினி ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா 10,000+ இருக்குது அக்ராஸ் த வேர்ல்டு. ஸோ ஏன்னா இந்த கல்லூரியில் படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய கண்ட்ரீஸில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அலுமினி நெட்வொர்க் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி அகாடமிக் ரிசல்ட் வந்து லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா 93.6% கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே படிக்கக்கூடிய 93.6% மாணவர்களும் பாஸ் பண்ணிடுறாங்க. சரியா? ஸோ பாஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் தான் பிளேஸ்மெண்ட் போக முடியும். பிளேஸ்மெண்ட் போன மாணவர்களுக்கு தான் ஆஃபர் கிடைக்கும். ஆஃபர் மாணவர்கள் தான் ப்ளேஸ் ஆவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் பாஸ் பெர்சன்டேஜ் ரொம்பவே முக்கியம். சரியா? ஸோ இந்த கல்லூரியோட ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் காலேஜ் ஃபீஸ் ஆல் இன்க்ளூடட் வந்து கிட்டத்தட்ட 1,30,000 வரைக்கும் இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற ரூம்ஸை பொறுத்து 1,10,000 1,30,000 வரைக்கும் இருக்கலாம். சரியா? பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 95% கொடுத்துறாங்க. சரியா? 90 to 95% பிளேஸ்மெண்ட் கொடுத்துறாங்க. TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, காக்னிசன்ட், L&T, ஜோகோ, அமேசான் இந்த மாதிரியான பெரிய கம்பெனிஸ், ஜெயண்ட்ஸ்லாம் வந்து இந்த கம்பெனி இந்த காலேஜுக்கு வேலைக்கு வராங்க. அது மாதிரி ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து லாஸ்ட் 3 வருஷத்தில் 12 to 15 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. LPA கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 to 4.5 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஐடி, கோர் இன்ஜினியரிங், கன்சல்டிங், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் இவங்க பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த கல்லூரியோட சேஃப் கட் ஆஃப் மார்க் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். நிறைய மாணவர்கள் மற்ற கோர்ஸும் கேட்குறாங்க. பட் அப்படி போட்டால் ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ தட் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் கொடுத்துருக்கேன். இதை வச்சு மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் சேஃப் கட் ஆஃப் வந்து OCக்கு 190, BCக்கு 185, BCMக்கு 178, MBCக்கு 182, SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 168 கட் ஆஃப் இருக்கலாம். சரிங்களா? ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கல்லூரியை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கிற அளவுக்கு நான் இந்த வீடியோ ரெடி பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண, கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.